உமன் சேஃப்டில வந்து முதலிடம் பிடித்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இங்க பலருமே எதிர்க்கட்சிகள்ல இருந்து இங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இல்ல, பெண்களுக்கான பாதுகாப்பு இல்ல. நேற்று பாஜக இணைந்த நடிகை கஸ்தூரி கூட அதே குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இங்க பெண்கள் அ சுதந்திரமா நடமாட முடியல தமிழ்நாட்டுல அப்படின்னு. ஆனால் இன்னொரு பக்கம் தரவுகளின் அடிப்படையில தமிழ்நாடு முதலிடம் பிடித்திருக்கு உமன் சேஃப்டில அப்படின்றப்போ நம்ம எப்படி பார்க்கிறது? அதாவது நேஷனல் லெவல்னு ஒப்பிட்டு பார்த்தா மற்ற மாநிலங்களை விட பெண்கள் பாதுகாப்பு அல்லது பெண்களுக்காக ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னா வந்து தமிழ்நாடு அரசு வந்து பெருமையா சொல்லிக்கலாம். இதுல குற்றங்கள் குறைவாக நடக்குதுன்னு சொல்லிக்கலாம். ஆனா எதிர்கட்சிகள் வந்து அரசியல் பண்ணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு குற்றம் நடந்தா கூட தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கே கெட்டு போச்சு அப்படின்னு பேசுறது அவங்க வழக்கமா வச்சிருக்காங்க. இது பியூர் பாலிடிக்ஸ். தமிழக அரசு செய்ய வேண்டியது என்னன்னா அவங்களும் பியூர் பாலிடிக்ஸா பேசணும். ஒரு பக்கம் நேஷனல் ஆவரேஜ் நீங்க பாக்குறீங்க, யூபியை பாருங்க, பீகார் பாருங்க, எம்பியை பாருங்க, எதுக்கு எடுத்தாலும் எங்க இதுலயே வந்து ரொம்ப அதிகம் சொல்றீங்களே அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லணும். நேஷனல் ஆவரேஜ் நாங்க தான் ரொம்ப கம்மியா இருக்கணும். ஆனா இன்னொரு பக்கம் சரி கம்மியா இருக்கோம், இன்னும் நம்முடைய பொசிஷன் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற அளவுல இவங்க வந்து ஸ்டெப் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டா ஒரு நியூஸ் வெளியாயிருக்கு. பரபரப்பான அடுத்து இந்த இடியும் களத்துல இறங்கியிருக்காங்க. இந்த தேர்தலுக்கு இன்னும் பல காலங்கள் இருக்கு, இருந்தாலுமே கூட பல மாசங்கள் இருக்கு. ஆனால் அதுக்குள்ளாவே மறுபடியும் இடி ரைடு வர ஆரம்பிச்சிருக்கு. ஐ பெரியசாமியை குறிவைக்கப்பட்டிருக்காரு. ஐ பெரியசாமியினுடைய மகள்கள் அவங்க வீடுகள்லாம் ரைடு நடத்தப்பட்டிருக்கு. இது நார்மலா ப்ரொசீஜரா நம்ம எடுத்துக்கணுமா, இல்ல இது அரசியல் ரீதியாக நடத்தக்கூடிய அந்த பார்வையில தான் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு? அதுல நான் ஈடி நடத்துறதெல்லாம் அரசியல் ரீதியாக தான் பார்ப்பேன். ஏன்னா ஈடி நடத்துறது இது வரைக்கும் எத்தனையோ பேர் மேல இது மாதிரி வந்து ரைட் பண்ணி அவங்க பேரை கெடுப்பாங்க. அடுத்து ஆனா கேஸ் வந்து போட மாட்டாங்க. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? இவங்க வந்து ரைட் பண்ணதுல வழக்குகள் துவங்கினதுல 98% அதனால இந்த ஈடி மேல கிடையாது. முதல் ஈடிக்கு இவ்வளவு பெரிய அதிகாரங்களை கொடுத்தது தவறு. மற்ற துறைகளுக்குள்ள எல்லா அதிகாரத்தையும் சேர்த்து அதிகாரம் பொருந்திய ஒரு யூஸ்லெஸ் ஆர்கனைசேஷன் இப்ப ஆகிட்டு யாரை வேணாலும் மிரட்டலாம். அதான் உண்மை. அந்த நிலைமை இன்னைக்கு இருக்கிறது. சட்ட திட்டங்கள் வந்து அதுக்கு துணை போற மாதிரி இருக்கிறது. பண்ணி கொடுக்குறாங்கன்னு வைங்க, எல்லா இடத்துலயும் பிளாக் பண்ணி கொடுக்குறாங்க. இந்தியா பூரா ஓடிட்டு இருக்காரா? ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் குறைக்கணும். அதை யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் குறைஞ்சதுன்னா இந்த பிரச்சனை வராது. ஆனா அது இவங்க யாரும் செய்யறது இல்லை.